அடிய போடி பச்சை சிரிக்கி நான் விழுந்தவழிக்கு போட்டுக்கின மடக்கி அடிய பொண்ணே கிட்ட வாடி எனக்கு நீ வேணாம் போடி சிலிக்கு சுமிதாவா சிலுத்துக்கிற அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை யூடியூப் சேனலாக பார்த்து ரசித்துக் கொண்டிருந்து இங்கு வருகை தந்துள்ள எங்கள் உயிரிலும் மேலான எங்கள் கலை ரசிகர்களுக்கு இந்த அழகான நேரத்திலே அன்பு உள்ளம் கொண்ட தலைவர் எஸ் மதன்குமார் ஸ்டீபன் படிக்க மாட்டேன். அன்பு உள்ளம் கொண்ட தலைவர் எஸ் மதன்குமார் என்ற ஸ்டீபன் ராஜ், வி சரவணன், எம் முத்து, ஆர் நாகேஷ், பி முருகன், சிவராஜ், அன்பு அண்ணன் இதோ எங்கள் நாடக மன்றத்தில் விக்கி அண்ணனுக்கு பாராட்டி 200 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் வேற வேற கொடுத்துக்கிறோம். சும்மா வைக்காத அந்த வாசி லோடு நம்ம சொன்ன வேண்டக்கா தாங்க மாட்டேன். அலராதி அண்ணன் அழகு சின்னமி உன்னை அடைய வேண்டும் என்பது எங்கள் நெடுநாடு. இந்த பொட்டாமர குளக்கரையில் அழகிய சிலையாக காட்சி அளிக்கிறார். இப்பேற்பட்ட அழகை பார்த்தது கிடையாது. உடற்பயிற்சி செய்வது வழக்கம். அப்ப ஏங்க ஏன் பயிர் 5050 50 ஐயா பாரு யாருதானா யார் என்ன காட்டு பண்ணி பேட்ட
வெள்ளிமேடு பேட்டை. டேய், அதெல்லாம் போகட்டும். அவங்க வெட்டி வேலை பேட்டா. ஆமா, உங்க ஐயா பார்க்கறதுக்கு எல்லாம் சொல்றேன். அவர் வயசுக்கு வீட்டான் அப்பா அடடே இப்பற்பட்ட அழகை பார்த்ததே கிடையாது. ஐயோ வேணாம், வரமாட்டேன் கூட. ஐயோ வேணாம். மாமா ரொம்ப கெட்டு போட்டாரு. டேய், என் ஒரே பேரை கேட்டு நீ என்ன வீரா? மாடு செனைக்கு கோவரத்துல தான் போனா எடுத்துக்கலாம். ஆமாங்க, நீங்க மனசுல சுதாகர் மட்டுமே இருக்கிறாரு. கொடுக்க முடியாது. சொல்ல முடியாது. போட்ட அவள் பயிரை கேட்காமல் இது எடுத்து விட்டு போக கூடாது. ஒரு பொட்டை சிரிச்சு நம்மள போட அவளை தூக்கி போட்டு நக்கா வேற சொல்ல முடியாது. அம்மா அடிக்கிற அடியில இந்த பாகு உடைய அரைச்சி வேற சொல்ல முடியாது என்பது எங்க சரித்திரத்தில் கிடையாது. வேற ஐயோ சவுண்டா இருக்குது வேற. தாயாத்த பசங்க நாங்க எத்தனை கப்பல் அட்வான்ஸ் பார்த்தேன். சரி, அவள் பேரை கேட்டியா? அவன் சொன்னா சொல்லவில்லை. இப்போது உன் பெயரை நான் கேட்க போகிறேன். ஆமா, உன் பெயர் என்ன? ஆமா, உன் பேர் என்ன? உன் பேரை சொல்ல. உன் பேர் என்ன? ஏண்டா அவ பேரை கேட்க சொன்னா அவளை அடிச்சுட்டு வாய முருட பேரை சொல்லுவா. போய் கேளு. நல்லா இருக்குதுடா. அவன் புதுக்கிறான், நீ வாங்குற. மண்ணு சாப்பிடுறது மனுஷன் நாங்க என்னங்க, அந்த மண்ணை கூட சாப்பிட்டு நீங்க சாப்பிடாதீங்க. ஏன்னா மண்ணுக்கு போறது வாயெல்லாம் போட்டு வாடி இறுதியாக கேட்கிறேன். அட பாவி, கட்சி வச்சு ஒரே ஒரு முத்தம் முடியாது. வாடிய எங்க அம்மா என்ன திட்டுவாங்கடா. அம்மாவை சேர்த்து இனிமுத கொண்டு இந்த இடத்தில் உனக்கு வேலை கிடையாது. இந்த இடத்தில் உனக்கு வேலை கிடையாது. இந்த இடத்துல தான் நான் சொன்னேன். இந்த இடத்துல சொன்னேன். ஒரு வாரம் விடுமுறேன். மாமா மாமா
மாமா அது யாரு மூடிய வழி வந்து முதல் முறையாக மாமான்னு கொடுத்திருக்கிறேன். அளவு கடந்த பாசம். செய்து போ. அழகா அம்பன் தானா காலத்தில் எளிதாக அழகா என்ன புரியாது தானா உன்னை பார்க்க பார்க்க அவனையும் போக மாட்டான் போறவன் உனது கண்ணு அழகு. உன் கண்ணில் இருக்கும் ஊழை அதை விட அழகு. உனது மூக்கு அழகு. மூக்கில் இருக்கும் 30 வேகத்தை குறைக்கலாம். வயசுல சாவரன்னா 35 வயசுல சாவடிச்சுவாங்க. பாப்பா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இந்த சப்பை எனக்காகவா? அத்த மக ப்ரோ பாத்தியா தப்பான வேலை. என்ன நாடு கொடுத்த பேர் என்ன? இந்த இடத்துல என்ன வேலை? மகேந்திரபுரி நாடு. என் நாட்டு அமைச்சர் என்ன
அது பையன் கருணாகம். ஐயோ இன்னாட்ட அமைச்சரா அமைச்சர் தெரியாது தவறாக பேசிவிட்டேன். ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பொற்றாமரை பற்றி பெண்களுக்கு மட்டும்தான் வேலை. இங்குதான் எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. இந்த பொற்றாமரை குளத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உடற்பயிற்சி எடுப்பது வழக்கம். உடற்பயிற்சி எடுத்து முடித்து விட்டேன். எங்கு தேடி பார்த்தாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. தனிதாக இருப்பதுங்க. என்னங்க தனி தாகம் தீர்த்து விட்டதா? எனக்காக என் அண்ணன் வீட்டில் காத்து கொண்டிருப்பார். நான் செஞ்சாட்டுமா? நீண்ட நேரமாக தண்ணீர் தாகத்தோடு ஏய் ஐஸ் எவ்வளோ 50 ஐஸ் ஆர்டர் பண்ணது 50 ஐஸ் இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க ப்ரோ என்னுடைய பெயர் 50 ஐஸ் எப்படி வாங்கி எக்ஸலென்ட் அருமையான பையன் ஜீப் அவங்க போய் ஃபோன் பண்ணி ஜீப் ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஐஸ் தாகம் தீர்ந்து விட்டது. ஆனா சாப்பிடுறியா உங்களுக்கு தெரியல மீது அளவில் ஆசை வந்து யா ஐயா நீங்களோ ஒரு கோபுரம் ஜீப் அதான் நம்பர் எழுதி வைங்க ஒரு கோபுரம் ஆமா புளு கடை கேக்குறாங்கடா போடா இதுவரை நான் என்னங்க நாங்களோட உலகத்துல எத்தனையோ ஆம்பளை பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல எத்தனையோ உங்களை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி காட்டுப்படி இப்பதான் சுகத்தி உன்னை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழாம நினைக்கிறேன்னு சொல்றேன். ஒரே ஒரு முட்டா கட்டாத முட்டா கட்டி அணைக்க வேண்டிய இளமை எப்படி காட்சியளிக்கிறாய்? அடி சுமந்து அடி கோகிலா கோகிலவாணி கொஞ்சம் பெண்ணி மஞ்சமீரைக்கு மன்மத காலை காட்டிடவா